ஆபரேஷன் சிந்தூர் உட்பட பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் சமீபத்திய நடவடிக்கைகள்லாம் பிஜேபியோட செல்வாக்க பொதுமக்கள் மத்தியில் கொஞ்சமாவது உயர்த்தி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்த்தி இருக்கும். பொதுமக்கள் மத்தியில் மோடியோட செல்வாக்கு கொஞ்சமாவது கூடி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடி இருக்கும். அதெல்லாம் உண்மைதான். அது எத்தனை பர்சன்ட் பிஜேபியோட வெற்றிக்கு ஓட்டரசியலில் இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உதவுங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் பொதுஜனம் மோடி கெத்தானவர்ப்பா, பாகிஸ்தான்காரன் மோடி பேரை சொன்ன உடனே பயப்படுறான் பாத்தியா, பாகிஸ்தானை விட்டு மோடி ஒரு திருப்பிட்டார் பாத்தியா, பயங்காட்டிட்டார் பாத்தியா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் எழறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பிராக்டிக்கலான உண்மை. ஆனா இதுல பேசுறதுக்கு இது மட்டும்தான் இருக்குதா? இதை தாண்டி இதுல பேசுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா? இந்திய அரசை நோக்கி நாம கேட்கறதுக்கு கேள்விகள்னு வேற எதுவுமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுல 1-2 முக்கியமான விஷயங்களை பத்தி மட்டும் இந்த வீடியோவில் பேசுவான். அதாவது கடந்த 10-12 வருஷமா சங்கிகள் நம்ம ஊர்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிற பில்டப்ங்கிறது என்ன? மோடிக்கு கட்டுப்பட்டு தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. உலகத்தையே ஒரு உருண்டையா சுருட்டி மோடி தன்னோட உள்ளங்கையில வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரு அதை எப்படி வேணும்னாலும் உருட்டி விளையாடுவாரு. உலகத்தில் இருக்கிற எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு உலகம் அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே மோடிஜி தான். மோடி இல்லைன்னா உலகம் எப்பயோ அழிஞ்சு போயிருக்கான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் சங்கிகள் தொடர்ந்து பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா கடந்த சில நாட்களா நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு உணர்த்துற செய்திங்கிறத டோட்டலா வேற. வெளியுறவு கொள்கையில இவங்க பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கிறாங்கன்றது தான் இவங்களோட சமீபத்திய நடவடிக்கைகள்லாம் நமக்கு உணர்த்துறது. அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரான பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள்ல இவங்களால பெருசா ஒன்னுத்தையும் பண்ண முடியல. இன்டர்நேஷனல் சமூகத்தை இந்தியாவுக்கு ஃபேவரா பேச வைக்கவே இவங்களால முடியல. இந்தியாவுக்கு ஆதரவா அவங்க எல்லாம் அணிவகுத்து நிக்கிறாங்கன்றதெல்லாம் தனி கதை. ஆக்சுவலா இந்தியாவுக்கு ஆதரவா இவங்களால எந்த இன்டர்நேஷனல் கண்ட்ரியையும் பேச வைக்கவே முடியல. இதுதான் பிராக்டிக்கலான உண்மை. உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை பேரும் பொத்தம் பொதுவாகவே தான் உருட்டுறானுங்களே தவிர, அதாவது பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் இந்த முயற்சியை பாராட்டுறோம்னு பொத்தம் பொதுவாகவே தான் அத்தனை பேரும் உருட்டுறானுங்களே தவிர, பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு, அதால இந்தியா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால இந்த விஷயத்துல நாங்க இந்தியா பக்கம் நிக்கிறோம்லாம் யாருமே சொல்லல. அப்படியெல்லாம் யாரையும் இவங்களால சொல்ல வைக்கவும் முடியல. அப்புறம் இது பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல வெளியுறவு கொள்கையின் தோல்வி இல்லையா? சங்கிகள் மாதிரியே நாமளும் கூமுட்டத்தனமா மோடியை பார்த்து உலகமே பயந்து கிடக்குதுன்னு நம்பிக்கிட்டு உக்காந்துருக்கணுமா? என்னத்தை சொல்றது? அதுவும் ட்ரம்ப் பேசுற பேச்செல்லாம் அவமானத்தின் உச்சம். அதுக்கு எந்தவித எதிர்வினையும் ஆற்றாம இவங்க கள்ள மௌனம் காக்குறதெல்லாம் கேவலத்தின் உச்சம்ங்கிறேன். அவர் என்னங்கிறாரு? இவங்க 2 பேர்த்துக்கு இடையில பஞ்சாயத்து பண்ணி வச்சதை நான் தான், நான் விட்டு திருப்புல தான் அவங்க அமைதியாயிட்டாங்க. இந்த பாருங்கப்பா, நீங்க சண்டையை நிப்பாட்டுறீங்களா இல்ல நான் உங்களோட வியாபாரத்தை நிப்பாட்டணுமா, என்ன பண்ணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும்னு ஒரே ஒரு கோரிக்கையை தான் வச்சேன். அதை ஏத்துக்கிட்டு 2 பேருமே அமைதியாயிட்டாங்களே. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே அணு ஆயுதம் இருக்குது. அது உலகத்துக்கே ஆபத்தான ஒரு விஷயம். அவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்தா அது அவங்களுக்கு மட்டும் ஆபத்தான விஷயமா முடியாது, நமக்கெல்லாம் ஆபத்து. ஸோ ஒரு அணு ஆயுத போரையே நான் தடுத்து நிறுத்திட்டேன் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்ச கட்டம் கடைசியா காஷ்மீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு கூட நான் ரெடியாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற வரைக்கும் வந்து நிற்கிறாப்புல. ட்ரம்ப் என்னத்தை பேசல, எல்லாத்தையும் பேசிட்டாரு. இவங்க கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த எதிர்வினையும் கிடையாது. அந்த பக்கம் பாகிஸ்தான்காரன் என்னங்கிறான்? ஆமா, ட்ரம்ப் பஞ்சாயத்து பண்ணது உண்மைதான், இந்த ஏரியாவில் அமைதி நிலவணுங்கிறதுக்காக ட்ரம்ப்போட பஞ்சாயத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், ட்ரம்ப் வச்ச கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டு தாக்குதலை நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு தான் பாகிஸ்தான்காரன் சொல்றான். ஆனா இவங்க மட்டும்தான் வேற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல நாங்களும் பாகிஸ்தானும் ஒன்னா உக்காந்து பேசி தான் ஒரு முடிவுக்கு வந்தோம்னு இவங்க மட்டும்தான் சொல்றாங்களே தவிர வேற யாருமே இந்த மாதிரி பேசவே கிடையாது. அதுவும் சங்கிகள் அந்த பக்கம் இந்த ட்ரம்ப் விஷயத்துக்கு எப்படி அண்டை கொடுத்துட்டு திரிகிறாங்கன்னா, இந்த ரங்கராஜ் பாண்டே மாதிரியான கடஞ்செடுத்த பார்ப்பன சங்கிகள்லாம் என்ன பேசுறாங்கன்னா, அதெல்லாம் பாகிஸ்தான் நம்ம ஜிகிட்ட காலில் உளுந்து கதறிச்சு, காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் எசமா நான் உங்க காலையே விடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கதறினாங்க. அதனால தான் ஜி போனா போகுதுன்னு விட்டு கொடுத்துட்டாரு. மற்றபடி ட்ரம்ப் நான் தான் போற நிறுத்தினேன்னு சொல்றதெல்லாம் சும்மா அவர் இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. அதையெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க தேவையில்ல.
தேவையில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் உருட்டுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா பாகிஸ்தான் பலவீனமா இருந்துச்சுன்னே வச்சுக்குவோம், அதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க கிட்ட அது கெஞ்சி கதறிச்சுன்னே வச்சுக்குவோம், அதை உண்மைன்னு வச்சுக்கிட்டே பேசுவோம். அப்படி கெஞ்சி கதறின பாகிஸ்தான்கிட்ட நீங்க என்னத்தை சாதிச்சிருக்கிறீங்க? எதையாவது சொல்லணும்ல. பாகிஸ்தான் இவ்வளவு பலவீனமா இருக்கும்போது நாங்க இந்த சூழ்நிலையை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த பாகிஸ்தானோட பலவீனமான சூழ்நிலையை பயன்படுத்தி இந்திய நாட்டுக்கு இந்தந்த மாதிரியான நன்மைகள் நடக்கிற விஷயங்களை எல்லாம் நாங்க கண்டிஷனா போட்டு அவங்கள பணிய வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லணும்ல. ஆக்சுவலா உண்மை யதார்த்தம் என்னங்கிறது நமக்கும் தெரியும். அதாவது எல்லாத்தையும் எல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியாது. அரசாங்க ரகசியம், ராணுவ ரகசியம் எல்லாம் சிலதே இருக்கும், அதையெல்லாம் பப்ளிக்கா சொல்ல முடியாதுதான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல பாகிஸ்தான் இப்படி ஒரு பலவீனமான நிலைமையில இருக்கும் போது எதுவுமேவா இல்ல, மக்கள்கிட்ட சொல்றதுக்குன்னு எதுவுமேவா இல்ல. ஒரு பாயிண்ட் கூடவா இல்ல. என்ன இது? பாகிஸ்தான்காரன் கதர்னாங்கிறதோட நிப்பாட்டிக்கிறாங்களே தவிர அதன் மூலமா இவங்க என்ன சாதிச்சாங்கன்றத பத்தி எந்த பேச்சும் கிடையாது. அதே மாதிரி மோடியோட இந்த 10-15 ஆண்டு கால ஆட்சியில இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல இவங்க என்னத்தை சாதிச்சாங்க? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எதை செய்ய தவறு இருந்தது, எந்த விஷயத்துல தவறு பண்ணி இருந்தது, அதை எங்க சரி பண்ணி இவங்க இப்ப இந்தியாவுக்கு உண்டான சர்வதேச அங்கீகாரத்தை எந்த இடத்துல கூட்டி இருக்கிறாங்க? எதுக்கும் எந்த எவிடன்ஸையும் இவங்க காட்டல. IMF லோன் கொடுத்திருக்குது பாகிஸ்தானுக்கு 10,000 கோடி ரூபாய 4 நாளைக்கு முன்னாடியே, அதை இவங்களால தடுக்க முடியல. பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு, அதுக்கு எதிரான இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் பேரை சொல்லி பாகிஸ்தானை கண்டிக்கிற மாதிரியான ஒரு நாட்டை, ஒரே ஒரு நாட்டை கூட இவங்களால உருவாக்க முடியல. இத்தனை ஆண்டு கால வெளியுறவுத்துறை என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு யாருக்கும் தெரியல. கேட்டா அதே பீத்த கதை தான். வாத்தி அவ்வளவுதான். சுப்பிரமணிய ஜெய்சங்கர் ஒரு வாத்தி, அவர் எங்க போனாரோ அத்தனையும் வளைச்சிக்கிட்டு வந்துருவாரு. அவர் சொன்னா முடிஞ்சு போச்சு. இவர் சொன்னா வெள்ளக்காரன்லாம் செஞ்சிருவான், சீனாக்காரன்லாம் அப்படியே படுத்து உருண்டுருவாங்கன்ற ரேஞ்சுக்கு பில்டப் தான் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குதே தவிர இது வரைக்கும் பிராக்டிக்கலா என்னத்தை காட்டியிருக்கிறாங்க? இது எல்லாத்துக்கும் மேல எப்பயும் நடக்கிறது தான் இப்பயும் நடந்திருக்குது. காலங்காலமா வெள்ளக்காரனுங்க அந்த பக்கம் புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலையை தான் செய்வானுங்க. இப்பயும் அதே தான் செய்யறானுங்க. இந்த பக்கம் பயங்கரவாதத்துக்கு எதிராக நாங்க ஆதரவா நிக்கிறோம்ங்கிறத சொல்லிவிட்டு அந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்குறான், ஆயுதம் கொடுக்குறான், இன்னும் வேற யாரும் பாகிஸ்தானை ஆதரிக்காத மாதிரி பார்த்துக்கிறான். இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இப்பயும் அதே தான் நடக்குது. என்னத்தை சொல்றது? அதே மாதிரி சீனாக்காரன் தான் தயாரிக்கிற ஆயுதங்களை எல்லாம் பரிசோதிச்சு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பரிசோதனை கூடமா பாகிஸ்தானை பயன்படுத்த பார்க்கறாங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் பொதுவெளியில ரொம்ப நாளாவே இருக்குது. அதுக்கு எதிரான இவங்களோட நடவடிக்கைங்கிறது என்ன யாருக்கும் தெரியாது. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த நெருக்கடியான இந்த பாகிஸ்தானோட பலவீனமான சூழ்நிலையை பயன்படுத்திய உங்களுக்கு ஆதரவா அவனை ஒரு வார்த்தையாவது பேச வைக்க முடிஞ்சிருக்குதா உங்களால? அது எப்பேற்பட்ட ஒரு அவமானம், எப்பேற்பட்ட ஒரு தோல்வி. அவன் இப்பயும் ட்ரம்ப் மத்தியஸ்தம் பண்ணாரு, அதனாலதான் நாங்க தாக்குதலை நிப்பாட்டிக்கிட்டோம்ங்கிறதோட நிப்பாட்டிக்கிறானே தவிர அதுக்கு மேல எதுவும் பேச மாட்டான். அவன் தான் உங்க கையில காலில் விழுந்து கதறான்ல, பேச சொல்ல வேண்டியதானே? ஆக்சுவலா பாகிஸ்தான்ங்கிறது பயங்கரவாத நாடு கிடையாது. பாகிஸ்தான் அரசுங்கிறது பயங்கரவாதத்துக்கு ஆதரவானது கிடையாது. ஆனா எங்கூர்ல நாட்டுக்கு எதிராக செயல்படுற சில சக்திகள்லாம் இருக்குது, அதுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அவங்க தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. அவங்களுக்கு எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம். இரு நாட்டு பாதுகாப்பையும் நாங்கள் உறுதி செய்வோம். இந்தியாவோட இணைந்து தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்களும் போராடுவோம் அப்படின்னு பொதுவாவது பாகிஸ்தான்காரன் உங்களால் ஏதாவது பேச வைக்க முடிஞ்சுதா? இல்லையே. இதெல்லாம் வெளியுறவுத்துறையோட மிகப்பெரிய தோல்வி. ராகுல் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. அதாவது இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் சம்பந்தமா ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடத்தணும், அதுக்கு வரணும், இதுக்கு பிஜேபி ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. அதை இவங்க செய்ய போறதில்ல. ஆனா அது கண்டிப்பா நடந்தாகணும். அது நடந்தாதான் இந்த நாட்டுக்கு நல்லது. ஏன்னா சங்கிகள் மாதிரியே நாமளும் கூவிக்கிட்டு இருக்க முடியாது. இந்திய ராணுவத்துக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. அதுல டெடிகேஷனான ஆட்கள் இருக்கிறாங்க. இந்திய ராணுவம் சண்டைன்னு வந்தா நம்மளை எல்லாம் காப்பாத்திரும். அதுல நமக்கு முழுசா நம்பிக்கை இருக்குது. ஆனா ராணுவத்தாலேயே அத்தனையும் செஞ்சிட முடியுமா? அரசியல்னு ஒண்ணு இருக்குதுல்ல. ராணுவம் சண்டை வந்ததுன்னா எதிர்த்து போராடும். உயிரை கொடுத்து கூட ராணுவ வீரர்கள் நம்மளை எல்லாம் காப்பாற்றுவாங்க. அதுல எல்லாம் நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா சண்டையே வராத அளவுக்கு அங்க இருக்கிற ராணுவ வீரர்களின் உயிரையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம ஜீக்களுக்கு
இவங்களுக்கு தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் அரசியல். அதுக்குண்டான அரசியல் தான் வெளியுறவு கொள்கைங்கிறது. இதெல்லாம் என்ன லட்சணத்தில் இருக்குது, இவங்க உண்மையிலேயே என்னத்தை பண்ணியிருக்கிறாங்கன்றதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காகவாவது எதிர்க்கட்சிகள் எதையாவது பண்ணி நம்ம ஜீக்களை இது சம்பந்தமா நாடாளுமன்றத்தில் பேச வைக்கணும். அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. சும்மா கூமுட்ட சங்கிகள் மாதிரி மோடிக்கு 56 இன்ச்சு மார்பு இருக்குது, அவரை பார்த்து அகில உலகமும் அரண்டு கிடக்குதுன்னெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இவங்கெல்லாம் பேசுறது எப்படி இருக்குதுன்னா, பாகிஸ்தான் கெஞ்சிச்சு அதனால தான் இந்த வாரம் நாங்கள் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சங்கிகள்லாம் கொடுக்குற முட்டி எப்படி இருக்குதுன்னா, ஒரு படத்தில் ஒரு அம்மனி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்கு சொல்லும்ல, அவர் யதார்த்தமா கேட்டாரு, நானும் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன்னு ரெண்டு பேரும் இல்லீகலா மேட்ரு பண்ணதை நியாயப்படுத்தும்ல, அந்த மாதிரி தான் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னமோ காலில் விழுந்து கஞ்சினாங்களா, சரி போனா போகுது நம்ம சொந்தக்காரன் தானே நல்லா இருந்துட்டு போறான்னு இவங்களும் விட்டு கொடுத்துட்டு வந்த மாதிரி பேசுறாங்க. உண்மையில இதெல்லாம் ரொம்ப சீரியஸான மேட்ரு. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டணும், நாடாளுமன்றத்தில் இதை விவாதிக்கணும், பொதுமக்களுக்கு ஜீக்கள் பதில் சொல்லணும். அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது. இதுல இன்னொரு முக்கியமான மேட்ரு இருக்குது. அதாவது இந்த தாக்குதல்கள் இன்னும் 4 நாளைக்கு தொடர்ந்து இருந்தா ஜீக்களோட இமேஜ் எல்லாம் நாரி போயிருக்கும். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க இல்லையா, ராஜதந்திர ரீதியிலான உறவுகள், அதுல எல்லாம் இவங்க எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறாங்க, கடந்த 10 வருஷத்துல எந்த அளவுக்கு இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இருந்திருக்கிறாங்கன்றதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போயிருக்கான். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரம்ப் இதுல பேர் வாங்குவாருன்னு தெரிஞ்சாலும், ட்ரம்ப் இதுல மத்தியஸ்தம் பண்ணி வச்சிருக்கிறாருங்கிற விஷயம் ஜிக்கு ஒரு மாதிரி பேக் ஃபயர் ஆகுங்கிறதெல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல இதை நிப்பாட்டிடுவோம்னு நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதுதான் இதுல இருக்கிற பிராக்டிக்கலான உண்மை. ஸோ இதில் மோடி கவர்மெண்ட் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது. எதிர்கட்சிகள் கண்டிப்பாக கேட்கணும், கேட்டு தான் ஆகணும். பின்ன காஷ்மீர் பிரச்சனையில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நான் ரெடின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இவங்ககிட்ட இருந்து எந்த எதிர்வினையும் இல்லை. சும்மா பொதுவாக எங்கள் நாட்டோட உள் விவகாரத்தில் தலையிடுறதுக்கு எந்த மயரானுக்கும் அனுமதி கிடையாது. அது அமெரிக்காவாக இருந்தானா அண்டார்டிகாவாக இருந்தானா அதெல்லாம் எங்கள் நாட்டை பற்றி பேசுறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது, உரிமையும் கிடையாதுன்னு பொதுவாக எதிர்வினை ஆற்றுறதுக்கு கூட இவங்களுக்கு தெம்பில்லைன்னா அப்புறம் என்ன நடக்குது இந்த நாட்டில் நான் கேட்குறேன். எதிர்கட்சிகள் கண்டிப்பாக ஜீக்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும், இந்த நாட்டுக்கு அதுதான் நல்லதுங்கிறேன். அப்புறம் பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு வழக்கில் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. அதில் சம்மந்தப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள், அவங்களுக்கு சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனைன்னு தீர்ப்பு வந்திருக்குது. அதெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த தீர்ப்பை எல்லாரும் வரவேற்கணும். ஏன்னா இந்த மாதிரியான தீர்ப்புகள் ஒரு மாதிரி நம்ம ஊரில் அபூர்வம் தான். இப்போ மற்ற பாலியல் வழக்குகளுக்கும் பாலியல் வழக்குகளில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதுக்கும் இதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பொதுவாக நம்ம ஊரில் எப்படி நடக்கும்னா, ஒரு பாலியல் குற்றம் நடக்குது, அதில் சம்பந்தப்பட்ட அந்த பெண் கொல்லப்படுகிறாள்னு வைங்க, அதுக்கு நம்ம அரசாங்கத்தோட ரியாக்ஷனுங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா சம்பந்தப்பட்ட பெண் இறந்து போனால் பொதுமக்களோட கோபம்ங்கிறது கொடூரமாக இருக்கும். அது அரசாங்கத்தை நோக்கி திரும்பும். ஸோ அரசாங்கம் அதுக்கு கொஞ்சம் பயப்படும், இமிடியேட்டாக ஆக்ஷனில் இறங்கும். என்கவுண்டர் மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கும். இல்லைனாலும் சிறப்பு விசாரணை குழுக்கள்லாம் அமைக்கப்படும். சிபிசிஐடி சிபிஐன்னு பெரிய பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் உள்ள வரும். கோர்ட்டும் ஒரு மாதிரி சிறப்பு கவனம் எடுத்து அந்த கேஸை விசாரிக்கும். ஒரு மாதிரி இமீடியட்டா அதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள்லாம் தண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுவே அதுல சம்பந்தப்பட்ட அந்த பெண் கொல்லப்படலன்னு வைங்க, சும்மா பெரிய அளவுக்கு பிசிக்கலா டேமேஜ் பண்ணப்படலன்னு வச்சுங்க, பொதுமக்களே அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 4 நாள் அதை ஒரு டாபிக்கா பேசிட்டு மறந்து போயிடுவாங்க. அரசோட நடவடிக்கைங்கிறது அதுல ஒரு மாதிரி மெத்தனமா தான் இருக்கும். ஆனா இந்த இதுல அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்குது. இதுல சம்பந்தப்பட்ட பெண்கள்லாம் கொல்லப்படலை, பிசிக்கலா பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணப்படவும் இல்லை. ஆனாலும் கோர்ட் அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுத்துருக்குது. சம்பந்தப்பட்ட 9 பேரும் கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும், எந்த காலத்திலையும் அவங்க வெளியே வர முடியாதுங்கிற மாதிரியான அதிகபட்ச தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இது என்னத்தை நமக்கு உணர்த்துதுன்னா, பெண் பிசிக்கலா பாதிக்கப்படணும்னாலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, அந்த பெண் இறந்து போகணும்னாலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. பெண்ணை பிசிக்கலா டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சாலே, பெண்ணை பிசிக்கலா ஒரு ஆண் வல்லுறவு பண்ணிட்டாலே அவனுக்கு அதிகபட்ச தண்டனை தான் கொடுக்கணும். அதுதான் அந்த பெண்ணுக்கு உண்டான உண்மையான நீதி நியாயம்ங்கிறத இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லாம சொல்லியிருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஊர்ல அரிதும் அரிதா நடக்கிற விஷயங்கள். அந்த விஷயத்துல கோவை கோர்ட் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பை அனைவரும் வரவேற்போம். இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளையும் இந்த குற்றவாளிகள்லாம் தப்பிக்காம இவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இதற்காக உழைத்த அத்தனை அதிகாரிகளையும் வாழ்த்துவோம்.
வரவேற்போம். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட இன்னும் சில பேர் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டதாலாம் தகவல்கள் இருக்குது. அவங்களும் தண்டிக்கப்பட்டா கூடுதல் சந்தோஷம். மற்றபடி கோவை கோர்ட் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பை நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை கட்சிகளும் வரவேற்றிருக்குது. அத்தனை அரசியல் தலைவர்களும் இதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒன்னே அரசியல்வாதி விஜய் வரைக்கும் இதை வரவேற்று அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. நொன்னன் சீமான் மட்டும் இது சம்பந்தமா இன்னும் வாயவே திறக்கல. வழக்கமா ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் 9 மணி நேரம் பேசுன்னு நொன்னம் பேசுவாரு. ஈழத்துல இறந்து போன இன சொந்தங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துற நிகழ்ச்சியவே நொன்ன மணிக்கணக்கா பேசிதான் நடத்துவாரு. அப்படிப்பட்ட நொன்ன இதுல வாயை துறக்கல. ஏண்டடே இதுக்கு எப்படா நொன்ன கருத்து சொல்லுவாரு? இது அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைடா. அது சரிங்க சீமான், இப்ப அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க, அடுத்து உங்களுக்கு தானே அப்படின்னு நாட்டில் இருக்கிற ஒரு 4 பேராவது நல்லவங்க 4 பேராவது கேட்க தானே செய்வாங்க. அப்படி கேட்டா நொன்ன மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்குவாரு? அதனால நொன்ன இதுல எல்லாம் பேச மாட்டாரா, அமைதியா தான்டா இருப்பாரு அப்படிங்கிறீங்களா? அதுவும் சரிதான். நொன்ன அமைதியா இருந்தாலும் அந்த பக்கம் தம்பிகள்லாம் அடங்க மாட்டானுங்க. இதுல எனக்கு இருக்கிற ஒரு கியூரியாசிட்டியே என்னன்னா, தம்பிகள் இந்த மேட்டரை எப்படி உருட்ட போறானுங்கன்றது தான். அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அது நொன்னனா இருந்தானா தம்பியா இருந்தானா யாரா இருந்தானா பெண் மேல கை வச்சிட்டான்ல அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததுதான் சரி அப்படின்னு உருட்ட போறானுங்களா, இல்ல வழக்கம் போல மூத்திர ஆராய்ச்சியில இறங்க போறானுங்களா? அதாவது இப்போ 9 பேர் குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறானுங்கல்ல, அவனுங்களோட மூத்திரத்தை நக்கி பார்த்துட்டு இவனுக்கு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறானுங்கல்ல, இதுதான் தமிழ் சாதி, மூத்திரத்துல இந்தந்த மாதிரி வாசம் வந்தாதான் அது தமிழ் சாதிக்கு உண்டான வாசம் அப்படிங்கிற மாதிரி மேட்சிங் லிஸ்ட்லாம் ஒன்று வச்சிருக்கிறானுங்கல்ல, அதுல மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இவனுங்கெல்லாம் தூய தமிழர்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதை வச்சு அரசியல் பண்ண போறானுங்களா என்னன்னு தெரியல. அதாவது இவங்கெல்லாம் தூய தமிழர்கள், திராவிடர்களின் ஆட்சியில இவங்கெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தாருன்னா அடுத்த நாளே இவங்களுக்கெல்லாம் விடுதலை தான். இந்த வர்றா இப்ப ஆயுள் தண்டனை கிடைச்சிருச்சுன்னு நீங்க எல்லாம் பயப்படாதீங்கடா, அடுத்த வருஷம் அண்ணன் ஆட்சிக்கு வர்றாரு, முதலமைச்சர் கையெழுத்தை போட்ட அடுத்த நிமிஷமே நேரா நீங்க எந்த ஜெயிலில் இருக்கிறீங்களோ அங்கதான் சாவி எடுத்துட்டு வருவாரு, திறந்து விட்டுருவாரு, நீங்க எல்லாம் போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பயப்படாதீங்க, தூய தமிழர்களுக்கு எதிரான திராவிடத்தின் சதிதான் இந்த வழக்கு அப்படிங்கிற மாதிரி உருட்ட போறானுங்களான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம் அவனுங்க எப்படி உருட்டினாலும் கேட்கறதுக்கு நமக்கு இன்பமாக தான் இருக்கான். அதே மாதிரியே நொன்ன இப்போ இந்த தீர்ப்பு சம்பந்தமா எந்த கருத்தையும் சொல்லாம தப்பிச்சுக்கலாம். ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல நொன்ன வெளியில வந்துதான் ஆகணும். என்ன இப்படி பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனைன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்னன்னே நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்காமையா போயிடுவாங்க. அண்ணன் அதுக்குண்டான பதில சொல்லித்தானே ஆகணும். அண்ணன் என்ன சொல்ல போறாருங்கிறதான் ஒரு மாதிரி எனக்கு எதிர்பார்ப்பா தான் இருக்குது. அதாவது தம்பி இதுக்கெல்லாம் ஆயுள் தண்டனைங்கிறது ரொம்ப ஓவர் தம்பி, எனக்கு கொடுத்த மாதிரியே அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கலாம். சரி நடந்து போச்சு, நீங்களே உங்களுக்குள்ள பேசிய ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வர முயற்சி பண்ணுங்க, பஞ்சாயத்தை உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு கோர்ட் எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கல, அது மாதிரி அவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம். பொம்பளை கேஸுக்கெல்லாம் ஆயுள் தண்டனைன்னா அது எப்படி தம்பி? இது நாடா இல்ல வேற எதுவுமா? மாத்தணும் தம்பி, எல்லாத்தையும் மாத்தணும் தம்பி. பாலியல் வன்புணர்வு ஆணவ கொலையெல்லாம் குற்றமே கிடையாது தம்பி, அப்படி ஒரு விஷயமே வரலாற்றுல கிடையாது தம்பி. நம்ம முன்னோர்கள் எவனாவது பாலியல் குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறானா இல்ல ஆணவ கொலை பண்ணான்னு தான் ஜெயிலில் இருந்திருக்கிறானா? இதெல்லாம் அநியாயம் தம்பி, இதெல்லாம் திராவிடம் பண்ண சூழ்ச்சி தம்பி. அண்ணன் ஆட்சிக்கு வர்றேன் அத்தனையும் மாத்துறேன், அது வரைக்கும் 6 மாசம் அதிகபட்சம் ஒரு 6 மாசம் தான் வெயிட் பண்ணுங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி உருட்ட போறாரா தெரியல. நொன்ன எப்படி உருட்டினாலும் அவரை நாம போட்டு பெரட்டிடலாம். ஏன்னா அண்ணன் இதுல நாம பெரட்டுற மாதிரி தான் உருட்டி ஆகணும், அவருக்கு வேற வழியே கிடையாது. அந்த ஆனந்தமயமான நாளுக்காக அனைவரும் காத்திருப்போம்ங்கிறேன். அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.